ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ ஒன்றுமே ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்திருக்காங்க. ஸோ எந்த பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து நம்மளால வந்து எதிர்பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்தது. பட் செல்லிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் செல்லிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து சஸ்டெயின்ட் ஆகலை. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான். ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் வந்து ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் அண்ட் லோ ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் வந்து $66.75, லோ வந்து $66.75. ஸோ ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் அண்ட் லோவை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ க்ரூட் ஆயில் வந்து எப்படி வந்து இன்னைக்கு வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நேற்றே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் ஸோ மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஹை லோவை தான் ஸோ நான் வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நேற்று ஹை வந்து 5770. ஸோ இந்த இடம் 5770. ஸோ அதே மாதிரி லோ தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட் 5684. ஸோ இது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் சேனல் மாதிரி தான் ஸோ நமக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சேனலுக்குள்ளார தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை தான் நான் எடுக்கணும். ஸோ இந்த ஜோனை தான் எடுக்கணும். ஏன்னா இந்த ஜோன் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்த தான் நான் எடுக்கணும். ஸோ இந்த இடத்த எடுக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து சிரமமாக போயிடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பிரேக் அவுட்டுன்னு நினைப்போம், ஆனால் இந்த இடத்துல போயிட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ வந்து நான் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்டாக வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லை சென்டரில் ஓப்பன் ஆனாலோ இதை கிராஸ் பண்ணால் பையிங் வந்து பாசிபிள். இந்த 5770க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஸோ பையிங் வந்து பாசிபிள். ஸோ அந்த பை வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் பிரேக் அவுட் இந்த ரொம்ப நேரம் சஸ்டெயின்டான ஒரு பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுறனால ஸோ அடுத்த டார்கெட் அகைன் வந்து 5914 இல்லைன்னா 6018 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஓகே, இந்த லோவை பிரேக் அவுட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த 5550 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஹை அண்ட் லோவை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கிறப்ப ஸோ அப் சைடாக இருந்தாலும் டவுன் சைடாக இருந்தாலும் ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்ரூட் ஆயிலில். ஓகேங்களா? ஸோ அதனால பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது பை சைடு வந்து 5770, செல் சைடு வந்து 5684. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 301.1ங்கிறது ஸோ பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 304 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நல்ல பிரேக் அவுட் தான். இதோட ஜோன் வந்து 310 312.5 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு நேற்று வந்து கொஞ்சம் ஃபாலிங். ஸோ கோல்டு வந்து நேற்று வந்து ஃபாலிங். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக $3280 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் வந்து கிட்டத்தட்ட 39, அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல்லிங் சைடு போகலாம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், லோவை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 37.311. ஸோ நம்ம எம்சிஎக்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ எந்த இடத்துல ட்ரா பண்ணலாம் சப்போர்ட் ஜோன் சில்வரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த இடம். ஸோ சப்போர்ட்டுங்கிறனால ஸோ நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 109,685 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 109,685 தான் பார்த்தீங்கன்னா சில்வருக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் 881.5ங்கிறது தான் ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் அப்படின்னு. ஸோ இந்த இடம் ஸோ இது அகைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஸ்விங் டைப்பில் காப்பர் டார்கெட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து 905 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் ஸோ காப்பர் இனிமேல் செல் ஆகுமே தவிர ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்விங் ட்ரை பண்ணணும் அப்படின்னா 905 வரைக்கும் வரதுக்கான
சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட கம்மியான ஸ்டாப் லாஸ் தான் கிடைக்கும். 884 ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த கேண்டிலோட லோ. ஸோ ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஸோ நம்ம டார்கெட் வந்து காப்பரில் அச்சீவ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ கூடாயில பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. பட் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் லெவல் வந்து 5770, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5684. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.